ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இந்த வீடியோ நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ரெண்டையும் ஆன் பண்ணலன்னா டேட்டா கனெக்ஷன் அது இதுன்ட்டு நிறைய பிரச்சனை. ஓகே, நம்ம என்ன செய்ய போறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை தான் நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் மட்டும் பார்த்தீங்கன்னா, if you if we need to break the system, first we need to understand the system. சரியா? அதாவது நம்ம ஒரு விஷயத்த அதை நம்ம பிரேக் பண்ண போறோம், அதை வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம செஞ்சு முடிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அங்க என்ன கன்செப்ட் இருக்குன்ட்டு நமக்கு விளங்கணும். இங்க இருக்க ப்ரோக்ராம் என்ன செய்ய போகுதுன்ட்டு நமக்கு விளங்கணும். அப்பதான் இந்த ப்ரோக்ராமை நம்ம ஹேண்டில் பண்ணி அதுக்கான ஆன்சரை நம்ம எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்ஸுக்கான கேள்வி. சரி, ஒரு மார்க்ஸ் இல்லை, 2 மார்க்ஸுக்கான கேள்வி. ஸோ எம்சிக்யூ நல்ல ஞாபகம். எம்சிக்யூ தான் மெயின், அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் சரியா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்க. நீங்க சிம்பிளா ஒரு 5ல் ஒரு ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டு போறது ஈஸியா, அப்படி இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸுக்காக நீ பந்தி கணக்குல எழுதுறது ஈஸியா? ஜஸ்ட் சிம்பிளா ஒரு நான் அவங்களே ஆன்சரையும் கொடுத்து அந்த 5 ஆன்சர்ல ஒன்று செலக்ட் பண்ணிட்டு போனோம்னா ஷுவர் அதுதான் ஆன்சர். கதையே கிடையாது. இதே எஸ்ஏ பாட்டோ ஸ்ட்ரக்சர் பாட்டோ அப்படி கிடையாது. நம்மளா யோசிச்சு நம்ம ஞாபகம் வச்சு அதுக்கான ஆன்சரை கொடுக்கணும். இங்க அப்படி கிடையாது. நம்ம ஜஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும், இதுக்கான ஆன்சரை கொடுத்துட்டு போயிடலாம். அதோட ஈஸி எம்சிக்யூ கிடைக்குது. நீங்க ஏக்கு டார்கெட் பண்றீங்க அப்படின்னா நல்ல ஏக்கு மட்டும் கிடையாது, நீங்க எந்த ஒரு நல்ல ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்குறீங்கனாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஏகே டார்கெட் பண்ணுங்க. இந்த பிசி அதெல்லாம் வேணாம். சரியா? இப்ப படிக்க ஆரம்பிச்சா கூட ஏ எடுக்கலாம். அது இப்ப இவ்வளவு நாள் நான் படிக்கல, நோட்ஸ் இல்லை, காரணம்லாம் வேணாம். இப்ப நீங்க நினைச்சாலுமே உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா எடுக்கலாம். இவ்வளோ பெரிய பேப்பர்லாம் கிடையாது. சரியா? ஏன்னா இந்த பேப்பரை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்க, ஏழாவது விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா இதை விட நிறைய விஷயங்கள் நீங்க படிப்பீங்க. அப்போ கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே இருக்காது. சரிதானே? அதனால நீங்க இப்போ உங்களோட ஐடியா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை படிக்கிறது மட்டும் தான். படிக்கிறதுக்கான டைம் தானே இது. ஜஸ்ட் கணக்கு. நான் அந்த வெளியில நான் சுத்த வேணாம், படிக்கிறத மட்டும் வேலையா பார்க்கலாம் அப்படியெல்லாம் நான் சொல்லலை யாரையும். ஜஸ்ட் படிக்கிற டைம்ல படிங்க, அவ்வளவுதான். சரிதானே? அவ்வளவு பெரிய கஷ்டமான பேப்பர்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரி, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சரி, அதுக்கு முதல்ல நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். சரி, என்ன கன்செப்ட் என்ன சொல்ல வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாச்சட் கோட்டு படத்தினால் காட்டப்படும் நெறிமுறையை கருத்தில் கொண்டு 39 40 ஆகிய வினாக்களுக்கு விடை எழுதுங்கள். நெறிமுறை கட்டுப்பா காட்டப்படும் நெறிமுறையை கற்றுக்கொண்டு, அதாவது இந்த அல்கோரிதம் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண போறோம் 39வதுக்கும் 40வதுக்கும். சரியா? அதுக்கு முதல்ல மேல இதை பத்தின ஒரு சின்ன ஐடியா ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சரியா, இதெல்லாம் பார்க்காதீங்க. நீ இதுல என்னடா இது ஆரம்பம் என்னமோ எழுதி வச்சிருக்கான், என்ன உள்ளீடுங்கிறான், கவுண்ட் 1 0ங்கிறான், அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். பிளாங்கா இருங்க, ஒண்ணுமே வேணாம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. சரியா? இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, இதான் கன்செப்ட். இதுல இருக்க மற்ற கேள்வி எல்லாம் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சிம்பிளா நீங்க இதை செய்வீங்க. நிறைய பேர் இன்க்ளூடிங் நான் கூட ஏ டைம்ல விட்ட ஒரு சப்ஜெக்ட்னா அது இதுதான். ஆனா இப்ப என் லைஃபே இதுக்குள்ளதான் இருக்குது. சரியா? அதனாலதான் சொல்றேன், அவ்வளவு பெரிய விஷயம்லாம் எனக்கு கிடையாது. நீங்க ப்ரோக்ராமிங் டெவலப்பருங்கிற கன்செப்டுக்குள்ள வாரீங்க அப்படின்னாலே இவர் தான் பேஸ்மெண்ட். இவர் இல்லாம நீங்க அடுத்ததுக்கு போகவே முடியாது. அதனால இப்பயே நீங்க படிச்சு வச்சுக்கிறீங்க நல்லா தானே. சரியா? இன் ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ் ஆகும். நிறைய பேர் இப்பயும் சொல்லுவாங்க ஏ படிக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தேவைப்படாதுன்ட்டு. யார் பேச்சையும் கேட்டுற வேணா. ஏ படிக்கிறது தேவைப்படும். எவ்வளவுல படிச்சது எப்படி ஏ தேவைப்படுச்சோ அதே மாதிரி ஏ உள்ளது தேவைப்படும். அதனால அப்படி யாருமே யோசிக்க வேணாம். ஸோ இங்க எல்லாமே தேவை. படிக்கிறதுங்கிறது நம்ம பிரெயினை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஆட் பண்றோம். ஸோ நான் ஒவ்வொரு வருஷத்துலயும் புது புது விஷயங்களை கத்துக்கிறத மறந்துட்டு போறதுக்காக கத்துக்கிறோம். சரியா? அதனால கத்துக்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கிறது தான் கத்துக்கிறோம். ஸோ அதனால அதை பத்தி எல்லாம் வரைக்கும். சரி, இப்ப நான் வந்து ஜஸ்ட் எங்கிட்ட உள்ள
விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன சொல்றாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமை பார்ப்போம். சரியா? இந்த நெறிமுறை முதலில் ஒரு நிறைவெண் எண்ணை உள்ளீடு செய்யுது. சரியா? எண்ணை உள்ளீடு செய்து அதை விட்டுருங்க. ஒரு நிறைவெண்ணை உள்ளீடு செய்து, அதாவது ஏதோ ஒரு நம்பர், நிறைவெண்ணா என்னது, ஒண்ணுல இருந்து அங்கிட்டு வர எல்லாமே நிறைவெண் தான். சரியா? அப்ப ஒரு நிறைவெண்ணை உள்ளீடு செய்து, ஓகே, அது வரைக்கும். இப்ப நான் என்ன செய்யறேன், இதோட மார்க் பண்ணிக்கிறேன். இதோட வெட்டிட்டேன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு நிறைவெண்ணை உள்ளீடு செய்யறாங்க. சரியா? அது என்ன நிறைவெண் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு நம்பர் ஒன்னு இன்புட் பண்ண போறாங்க, இவ்வளவு தான் பிரெயினுக்கு எடுத்துக்கணும். சரி. அடுத்து என்ன சொல்றாங்க, அதன் பின்னர் ஒரு எண் நிறைவெண் தொடரை ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்கின்றது. சரியா? அது என்ன எண் நிறைவெண் தொடரை ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்கிறது? தமிழ் கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா? இல்லைன்னு சொல்லல. இப்ப நான் இதை டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நான் இது மாதிரி நிறைய பேப்பர்ஸ், நிறைய கொஸ்டின் செஞ்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இப்பதான் நீங்க இது கன்செப்டுக்குள்ளே வாரீங்க அப்படின்னா worry பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சின்ன ஒரு விஷயம் ஒண்ணு இது. சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் உள்ளீடு செய்றாங்க, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. சரியா? அடுத்தது, அதன் பின்னர் ஒரு எண் நிறைவெண் தொடரை ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்கிறது. அதாவது ஒரு எண் நிறைவெண் தொடரை நல்லா நோட் பண்ணி, எண் நிறைவெண் தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு எண்ணை இன்புட் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 5ன்னு வச்சு, அடுத்து எண் நிறைவெண் தொடரை ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்கிறது. அப்படின்னா இந்த எண் எத்தனை, 5னா 5 நம்பர்ஸ் இருக்க மாதிரி ஒரு தொடரை, அதாவது 2, 8, 10, 6, 4, இந்த மாதிரி 5 எண் இருக்க மாதிரி ஒரு தொடரை என்ன செய்ய போறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இன்புட் செய்ய போறாங்க. ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்கின்றது. அங்கனதான் நீங்க கவனிக்கணும். ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்கிறது. ஃபர்ஸ்ட் எண்ணை உள்ளீடு செய்து, அதன் பின்னர் ஒரு எண் நிறைவெண் தொடரை, இந்த எண்ணுங்கிறது என்னது, நம்ம இன்புட் பண்ண நம்பர், அந்த அந்த எண் நிறைவெண் தொடரை ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்யுது. அதாவது அந்த எண்ணிட கவுண்ட்ல அந்த தொடரை ஒவ்வொன்றா இன்புட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் 2 இன்புட் ஆகும், அப்புறம் 8 இன்புட் ஆகும், அப்புறம் 10 இன்புட் ஆகும், அப்புறம் 6 இன்புட் ஆகும், அப்புறம் 4 இன்புட் ஆகும். அவ்வளவே தான். இது நான் இங்க 5 கொடுத்தனால 5 பேர் வந்திருக்காங்க. 10 கொடுத்திருந்தா என்ன ஆகியிருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் 2, 8, 10, அதே மாதிரி இன்னொரு 5 நம்பர் வந்திருக்கும். அந்த தொடரை உருவாகுது. அந்த தொடர் எதை பேஸ் பண்ணி உருவாகுது, என்னங்கிற அந்த ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் பண்ண பாத்தீங்கன்னா நம்பர், அதை பேஸ் பண்ணி உருவாகுது. இவ்வளவே தான். சரியா? ஓகே. இப்ப நான் இது 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 வரைக்கும் நான் என்ன செய்யறேன் மட்டும் பாத்தீங்கன்னா, இதுல இருக்க விஷயங்களை அழிச்சிட்டு இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு, இப்ப இந்த கன்செப்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு எண். ஓகே. 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 அடுத்து என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு நெறிமுறை முதலில் ஒரு நிறைவெண்ணை உள்ளீடு செய்து. சரியா? எண்ணை உள்ளீடு செய்து, அவங்க என்ன உள்ளீடு செய்யறாங்க, அந்த எண்ணை பேஸ் பண்ணி ஒரு தொடரை உருவாக்குறாங்க. அந்த எண்ணிக்கையான தொடர். இவ்வளவே தான் கன்செப்ட். அதாவது 5னா 5 நம்பர்ஸை வச்சு ஒரு தொடர், 10னா 10 நம்பர்ஸை வச்சு ஒரு தொடர், 20னா 20 நம்பர்ஸ் வச்சு ஒரு தொடர். அப்ப இதோட முடியுது இந்த இடத்துல. அப்ப இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண லைனா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வரணும். அதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நான் உள்ளீடு செய்துங்கிற வரைக்கும் லைனை கோடு போட்டு அது வரைக்கும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதுதான் கான்செப்ட். அடுத்தது நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, செய்கின்றதோட கட் பண்ணிட்டு அந்த லைனை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்ப 2 லைனுமே இப்ப இது வரைக்குமான லைன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, எனக்கு விளங்கிருச்சு. ஓகே, கான்செப்ட் இதுதான். அடுத்து எண் உள்ளீட்டு தொடரியல், அதாவது நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க, அதாவது ஒவ்வொன்றா நம்ம இன்புட் பண்ண போறேன் பாத்தீங்களா, அந்த தொடரியில 100லும் குறைந்த நிறைவெண்களை வெளியீடு செய்தல் நெறிமுறை மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. 100 விட இப்ப 10 நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம்னா, அந்த 10 நம்பர்ஸ்ல யாரெல்லாம் 100 விட குறைவுங்கிறத மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, குறைந்த நிறைவெண்களை நம்ம வெளியீடு செய்தல் நெறிமுறையின் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 100 விட குறைஞ்சவங்களை மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா எடுக்க போறோம். கன்செப்ட் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப
நான் இந்த ஐடியாவை சொல்லியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இன்புட் பண்றோம். அந்த நம்பரை வச்சு நம்ம ஒவ்வொரு நம்பரா அடுத்தடுத்து இன்புட் பண்ண போறோம். அந்த நம்பர் அஞ்சா இருந்துச்சுன்னா 5 நம்பர் மட்டும் தான் அடுத்தடுத்தா இன்புட் பண்ணிடுறோம். நமக்கு 10 இருந்துச்சுன்னா 10 நம்பர்ஸ் மட்டும் தான் இன்புட் பண்ணிடுறோம். ஆனா ஒவ்வொன்னா தான் அந்த நம்பரை இன்புட் பண்ணுவோம். ஒரு தடவை இன்புட் பண்ணும்போது என்ன நடக்கும் மட்டும் பாத்தீங்கன்னா, அது 100 விட பெருசா பெருசா இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணாது. பெருசா சின்னதா இருந்துச்சுன்னா எஸ் சின்னதா இருக்குன்னு சொல்லி அந்த சின்னதா இருக்க நம்பரை கொடுக்கும். மறுபடியும் இன்புட் பண்ணுவோம். மறுபடியும் செக் பண்ணும். சின்ன நம்பரா இருந்தா கொடுக்கும். 100 விட சின்னதா இருந்தா கொடுக்கும். 100 விட பெருசா இருந்தா கொடுக்காது. மறுபடியும் இன்புட் பண்ணுவோம். மறுபடியும் இன்புட் பண்ணுவோம். மறுபடியும் இன்புட் பண்ணுவோம். இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப எனக்கு எல்லாரும் ஒரு மெசேஜ் கொடுங்க. இந்த கன்செப்ட், இந்த கொஸ்டின் விளங்குச்சு அவ்வளவு தக்கி. இதுதான் ஐடியாங்கிற இந்த கொஸ்டின் விளங்குச்சா? இதுதான் ஐடியா. அப்படி இல்லாட்டி சொல்லுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் விளங்கிச்சுன்னா சிம்பிளா சென்று போயிடலாம். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னென்ன செய்யணும். இது ஓகே. எல்லாரும் மெசேஜ் கொடுங்க எனக்கு. எஸ். ஓகே. எல்லாரும் ஓகே. ஓகே. 2 பேர் ஓகேன்னு போட்டுருங்க. மத்தவங்க எல்லாரும் மெசேஜ் பண்ணணும். கிளியரா இல்லையா? ஓகேயா இல்லையா? ஓகே. அடுத்து 3 பேர் போட்டாச்சு. இன்னொரு ஆள். ஓகே டன். எல்லாரும் கிளியர். ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த விஷயத்துக்கு போகணும். தயவு செஞ்சு கைஸ் விளங்காட்டி விளங்கலைன்னு சொல்லிடுங்க. சார் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. விளங்கலைன்னா விளங்கலைன்னு சொல்லிடுங்க. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இதுதான் நீங்க படிக்கிற லாஸ்ட் விஷயமா இருக்கலாம். இதை இனிமே படிக்கிறதுக்கான சான்சஸ் கூட உங்களுக்கு இல்லாம போகலாம். ஸோ அதனால இப்பயே நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அதை படிச்சுக்க பாருங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கஷ்டம். சரிதானே? ஓகே. அப்ப இது வரைக்கும் இந்த கேள்வி டன். அப்ப இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கேள்வி முடிச்சு. இப்போ வரேன் நான் ஃப்ளோ சார்ட்டுக்கு. சரியா? ஃப்ளோ சார்ட் நீங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம். அது எல்லாத்தையும் விடுவோம். சரிதானே? படிச்சு தான் இருப்பீங்க. எப்படியுமே படிச்சு தான் இருக்கணும். சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் இந்த 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 8ஆம் மாசம் வச்சுக்கிட்டு படிக்காம இருந்தது அது சான்ஸே கிடையாது. படிச்சிருப்பீங்க எல்லாரும். சம்டைம்ஸ் மறந்துருக்கலாம், சம்டைம்ஸ் புரியாம இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான பேப்பர் தான் இது. பேப்பர் கிளாஸ் தான் இது. இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்க தனியா தான் மெசேஜ் பண்ணணும். எனக்கு இது மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது பேப்பர் கிளாஸ் தான். சரிதானே? ஸோ இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, இல்ல எனக்கு வந்து இதா வேணும், எனக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணி வேணும் அப்படின்னா, உங்களுக்காக நான் தனியா ஒரு டைம் எடுத்து தான் நான் அதை வந்து டீச் பண்ணிடணும். சரிதானே? அப்படி எதுவும்னா எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. சரிதானே? அப்படி இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5 பேர் குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆகி எனக்கு என்ன செய்யுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சாப்டர் எனக்கு வழங்கப்படுது. இது மட்டும் கிடையாது, ப்ரோக்ராமிங் மட்டும் கிடையாது. ஐஓடியா இருந்தாலும் சரி, அதே மாதிரி டேட்டா பேஸாக இருந்தாலும் சரி, நெட்ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, நம்பர் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் சரி, நான் டீச் பண்ணுவேன். சரி, ஐஓடி வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் இன்னும் பண்ணலை ஐஓடிக்கு. பட் மற்றது எல்லாருமே நான் படிச்சு தரேன். ஐஓடியும் பிரச்சனை கிடையாது. என்ன சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். அது பெரிய விஷயம் இல்லை. பட் ஐஓடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவான கொஸ்டின்ஸ் வாரது இல்லை. இப்போ நம்ம அதனால அதுக்கு மெனக்கட்டுறதை விட நீங்கள் டேட்டா பேஸ்க்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கிங், நம்பர் சிஸ்டம், பைத்தன், வெப் டெவலப்மெண்ட், பிஹெச்பி, இந்த கன்செப்ட் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறது தான் நீங்கள் கேட்டீங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சரி, இப்படி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது தனியாக எடுத்து நான் வேணாலும் உங்களுக்கு கிளாஸ் சரி. ஓகே. அப்போ இதோட நான் இந்த விஷயத்தை கட் பண்ணுறேன். ஓகே. இது வரைக்கும் ஓகே. இப்போ நம்ம வருவோம் ஃப்ளோ சார்ட்டுக்கு. சரியா? சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து கைஸ் ஒரு புதுசா ஒரு விஷயம் நீங்க படிக்க போறீங்கனாலும், இல்லாட்டி படிச்ச விஷயத்த விளங்காத விஷயத்த நீங்க படிக்க போறீங்கனாலும், உங்க மைண்டை ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். சரிதானே? அப்பதான் நீங்க வந்து ஒரு புது விஷயத்த படிக்கிறதுக்கான, ஒரு புது விஷயத்த இன்புட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்க வந்து மைண்ட்குள்ள கிரியேட் பண்ணணும். உங்க வீட்ல எதுவும் பிரச்சனை, அப்படி இல்லாட்டி யாருடைய சண்டை, இது இது எதுவுமே வேணாம். எதையுமே மண்டையில எடுத்துக்காதீங்க. சரியா? இந்த ஃபோன் யூஸ் பண்றது, இது எதுவுமே வேணாம். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் இன்னொரு ஹாஃப் தான் சேர்க்கலாம். சரி, அந்த ஹாஃப் எனக்காக டைம் தாங்க. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல போயிட்டு சிம்பிளா சென்ட் வந்துடலாம். ஸோ அதுதான் ஐடியா. சரிதானே? ஓகே. அப்போ நம்ம கன்செப்ட். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. சரி, நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. அது என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். சரி, அதெல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த விஷயத்துக்கு போறேன். எல்லாமே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன். இதை சொல்றது ஸ்டார்ட் எண்டுன்னு சொல்லுவோம். அதாவது நீள்வட்டம். ஆரம்பம்னு போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்றதுக்கும் அதே மாதிரி கீழே பாருங்க, இந்த இடத்துக்கும் பாருங்க. ஸ்டார்ட்டுக்கும் முடியிற இடத்துக்கும் பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு நீள்வட்டம் யூஸ் பண்ணிருக்காங்க.
சரியா? ஓவல் ஷேப்ல ஒரு சர்க்கிள் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஏன் யூஸ் பண்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆரம்பத்துக்கு ஸ்டார்ட் ஆகுற இடம், முடியிற இடத்த மென்ஷன் பண்றது. நல்லா ஞாபகம். அடுத்து ஒண்ணு பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிவகம். சரியா? இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். அதாவது நீங்க எது சரி ஒரு விஷயத்தை இன்புட் பண்ண போறீங்கனாலும், எது சரி ஒரு விஷயத்தை அவுட்புட் பண்ண போறீங்கனாலும் இதை யூஸ் பண்ணுவோம். அப்ப இது வேற எங்கெல்லாம் இருக்கு? இது பாருங்க, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அதுல எழுதி இருக்கிறதெல்லாம் வாசிங்க. எண்ணை உள்ளீடு செய்க, உள்ளீடு செய்யுது. எக்ஸை உள்ளீடு செய்க, உள்ளீடு செய்யுது. கவுண்டை வெளியீடு செய்க, அவுட்புட் பண்றோம். அப்ப இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இவர் தான் யூஸ் பண்ணும். இந்த கான்செப்டை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு. ஓகே. அப்ப இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் சரி வரும். ஓகே, கான்செப்ட் முடிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு இந்த செவ்வகம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னத்துக்கு செவ்வகம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த செவ்வகம் யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ப்ராசஸ் பண்ண போறோம், வேரியபிள் அசைன் பண்ண போறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு வேரியபிள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் ரிலேட்டடான எதுவும் விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணும். அதாவது செவ்வகம் யூஸ் பண்ணும். சரியா? ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணும். இந்த 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 கான்செப்ட் எல்லாமே ஓகே. அப்ப நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அது 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 இருக்கு. இப்ப இங்கனையும் ஒரு வந்திருக்கு. அப்ப இங்கனையும் ஏதோ ஒரு ப்ரோசஸ் தான் வரப்போகுது. பிஏ தான் கண்டுபிடிக்கணுங்கிற இந்த கேள்வியில சொல்லியிருக்காங்க. அப்ப இது இங்கனையும் ஏதோ ஒரு ப்ரோசஸ் தான் வரப்போகுது. அப்ப அதை நீங்க மைண்ட்ல எடுத்துக்கணும். அப்படித்தான் நம்ம கேள்வி செய்யணும். சரிதானே? அப்ப இந்த விஷயம் ஓகே. இது என்னடா இது இடையில டைமண்ட் ஒன்று வந்திருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா, டைமண்ட் எதுக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இவரை நம்ம சொல்லுவோம் செலக்ஷன் ஒரு விஷயம் பார்த்தோம் பாத்தீங்கன்னா, அந்த செலக்ஷனுக்கான இடம் தான் இது. சரியா? ஒன்னு ட்ரூவா இருக்கும், அப்படி இல்லாட்டி ஃபால்ஸா இருக்கும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனா தான் இருக்கும் அவுட்புட். ஒன்னு ட்ரூவா இருக்கும், இல்லாட்டி ஃபால்ஸா இருக்கும். அப்ப இதுதான் சொல்றது கண்டிஷன் செக் பண்ற இடம்னு சொல்லி. இதுக்குள்ள இருக்கிறது கண்டிஷன். இது ஒரு கண்டிஷன். அப்ப அந்த கண்டிஷனை செக் பண்ற இடத்துக்காக தான் நம்ம இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்க இதை நம்ம யூஸ். ஸோ இப்ப இந்த லோகோ எல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்து பாருங்க ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன் சொல்ல. அரோ. இது என்ன அரோ? திசை. எந்த திசையில போகுதுங்கிறத நம்ம காட்டணும். டேட்டா எந்த திசையில ஃப்ளோ ஆகுது, எந்த திசையில போகுது அப்படின்ட்டு நம்ம அதை காட்டணும். அப்பதான் என்ன நடக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஓகே இந்த திசையில தான் இது போகுது அப்படின்ட்டு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. அப்ப இந்த விஷயம் விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்ப நான் இதை erase பண்றேன். இப்ப நான் சில விஷயங்கள் சொன்னேன். நோட் பண்ணி வச்சுக்கங்க. பென்சில் ஒன்றுல சரி, நோட் பண்ணி வச்சுக்கங்க. சரியா? ஓகே. ஆரம்பம்னா எப்படி, முடிவுனா எப்படி, என்ன லோகம். அதே மாதிரி இன்புட் பண்றதுக்கு அவுட்புட் பண்றதுக்கு என்ன, டைமண்ட் எதுக்கு இருக்கு, சும்மா சின்ன சின்னதா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்றேன் நான். இல்ல வெயிட், இந்த ஸ்கிரீனை ஸ்டாப் பண்றேன். கேமரா ஆன் பண்றேன். ஒரு A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லாட்டி ஒரு ஃபுல் ஸ்கப் தாள் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சரிதானே? இந்த மாதிரி மடக்கி, சரியா? இந்த மாதிரி ஆஃபா பெண்ட் பண்ணிக்கிட்டு, சரியா? ஸோ இந்த இடத்துல 4 பேஜ் வருது பாருங்க. ஸோ இது ஒன்று, ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்று, ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்று, செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்பயுமே அதை தான் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். நான் செய்கிற ஐடியாவை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகலாம், சம்டைம்ஸ் இது ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போகலாம். சரியா? பட் நான் அதை கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்குது, குட்டி குட்டியா எழுதி வச்சுக்கலாம். அது சரி, 4 பேஜஸ் இருக்கும். 4 பக்கமும் ஒரு கன்செப்டை, ஒரு செக்ஷனை பிரிச்சு ஒரு அண்டர்லைன் பண்ணி அந்த இடத்துல போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் இதுக்குள்ள படிச்சோம். சின்னதா எழுதி வச்சுங்க. ஏன் சின்னதா எழுதி வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹியூமன்ட கேமரா ஆஃப் பண்றேன். ஒரு ஹியூமன்ட மெமரி பவரை ஒரு கிராஃப்ல வரைஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பவர் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இதை y ஆக்சிஸை பவரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை டைமா எடுத்துப்போம். சரியா? நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருப்பாரு. டைம் போக 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 அப்படியே போயிட்டு என்ன நடக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அப்படியே போயிட்டு மழுங்கி போயிடும், அப்படியே மறைஞ்சே போயிடும். நம்ம ஞாபகப்படுத்தாட்டு, மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தாட்டு. இதே நம்ம எப்ப சரி ஞாபகப்படுத்துறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா,
ஒரு டைம் இப்படி கொஞ்சம் இப்படி மேல வந்துட்டு மறுபடியும் இறங்க பார்ப்பாரு. சோ அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்திக்கணும். மறதி மனித இயல்பு. சரிதானே? அதனால மறக்கிற விஷயத்த நம்மளால எதுவும் செய்ய முடியாது. பட் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம் மட்டும் பாத்தீங்க, இந்த ஷார்ட் நோட்ஸ் சும்மா டைம் இருக்கும்போது சும்மா அப்படி ஓகே இதுல இதுல இது அப்படி நீங்க சிம்பிளா பார்த்துட்டு போயிடும். கன்செப்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஐடியாக்காக சொன்னேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம கன்செப்ட் போடுவோம். ஓகே, அப்ப இந்த இந்த கன்செப்ட்லாம் ஓகே. ஓகே, எனக்கு ஒரு மெசேஜ் போடுறீங்க எல்லாரும். இது ஓகே, அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நான் எதுக்குன்னு சொல்லியிருக்கேன், இந்த விஷயம் விளங்குச்சா? எல்லாரும் மெசேஜ் போடணும். டன்னா டன்னு போடுங்க, இல்லாட்டி ஓகேன்னு போட்டீங்கன்னா ஓகே. ஓகே, ஒருத்தர் ஓகே கொடுத்தாரு, மற்றவங்கலாம் எல்லாரும் மெசேஜ் பண்ணணும். ஓகே, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நோன்னு போட்டீங்கன்னா அது என்ன டவுட்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, அப்படி இல்லாட்டி நோன்னு சொல்லுங்க, நீங்க மறுபடியும் வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த பாட்டை. எல்லாரும் மெசேஜ் போடணும். எல்லாரும் மெசேஜ் போட்டால் தான் எனக்கு தெரியும் ஓகே எல்லாத்தையும் கிளியரா இல்லையா. எல்லாரும் மெசேஜ் போட்டீங்க. ஆஹ் okay. எல்லாரும் மெசேஜ் போட்டு இல்லையே, 3 பேர் தானே மெசேஜ் வந்திருக்கு. ஒருத்தர்ல மெசேஜ் மிஸ் ஆகும். ஓகே, எனக்கு எல்லாத்துல மெசேஜ் வேணும். சரி தானே? ஏன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்பதான் எல்லாருக்கும் எனக்கு விளங்கணும். சரியா? அதான் எனக்கு வேணும். ஓகே, இப்ப கான்செப்டுக்கு வரும். ஓகே, இப்ப பார்ப்போம். இப்ப நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை இன்புட் பண்ணணும். அந்த நம்பரை பேஸ் பண்ணி அத்தனை நம்பரை நம்ம மறுபடி இன்புட் பண்ண போறோம். ஸோ அத்தனை நம்பரை நம்ம மறுபடி இன்புட் பண்ண போகும்போது, சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நம்பரை இன்புட் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த அந்த என்ன என்ன நம்பரோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி நம்ம அடுத்து வந்து ஒவ்வொரு நம்பரா இன்புட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இன்புட் பண்ணோம் அப்படின்னா அடுத்து ஒன்னு 5 நம்பர்ஸ் நம்ம இன்புட் பண்ண போறோம் ஒன்னு ஒன்னா. அதுல 100 விட சின்னது எல்லாமே பிரிண்ட் ஆகும், மத்தது எல்லாமே பிரிண்ட் ஆகாது. இவ்வளவே தான் கான்செப்ட். சரிதானே? இதை நம்ம வந்து இப்ப இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இப்ப நிறைய பிரச்சனை வரும். சரியா? ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்ப்போம். ஸோ நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயமா பார்த்துருப்போம். ஸோ இதுல வந்து என்னது இது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, எண்ணை உள்ளீடு செய்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன வந்து இன்புட் பண்ணணும். என்னங்கிற நம்பரை பேஸ் பண்ணி தான் அந்த கம்ப்ளீட் ப்ரோக்ராமே ரன் ஆக போகுது. ஸோ அப்ப அந்த எண்ணை தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இன்புட் பண்ணணும். சரி, ஓகே. அப்ப இந்த என்ன நான் இன்புட் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் இன்புட் பண்றது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் ஏதோ ஒன்று இன்புட் பண்ணணும். ஓகே, அந்த இன்புட்டும் வாங்கிட்டாங்க இந்த இடத்துல. இந்த விஷயம் வரைக்கும் ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற இடம் ஓகே, இன்புட்டை வாங்குற இடம் ஓகே. அடுத்தது ப்ராசஸ்ல வந்து கவுண்ட் ஈக்குவல் ஜீரோன்னு என்னமோ கொடுத்துருக்காங்க, ஐ ஈக்குவல் ஜீரோன்னு என்னமோ கொடுத்துருக்காங்க. இது என்னடா இது கவுண்ட், இது என்னடா இது ஐ? அதுக்கு முதல்ல வேரியபிள்னு ஒரு கன்செப்ட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னு சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். அதாவது ஒரு ஸ்டேட்டை நம்ம சர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம் பட்டு பாத்தீங்கன்னா வேரியபிள்ங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம் இங்க. சரியா? அந்த மாதிரி 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கவுண்ட்னு ஒரு வேரியபிள், ஐன்னு ஒரு வேரியபிள். கவுண்ட்ங்கிற வேரியபிள் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, கவுண்ட்ங்கிற வேரியபிள் எதுக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்ப நான் சாரி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். கவுண்ட்னு ஒரு வேரியபிள் எதுக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, எத்தனை 100க்கு கீழே நம்பர்ஸ் வருது அப்படின்னு கவுண்ட் பண்றதுக்காக. ஐங்கிற வேரியபிள் எதுக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் எத்தனை தடவை ரன் ஆகுது அப்படிங்கறத பாக்குறதுக்காக. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதை எப்படிடா நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்கு தானே. இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுங்கிறது இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது கவுண்ட் எதுக்கு இருக்கு அப்படின்னு தான் தோணும். ஐ எதுக்கு இருக்கு அப்படின்னு தான் தோணும். ஏன் இதை நான் பார்த்தோட கண்டுபிடிச்சிட்டேன். கவுண்ட் எதுக்கு தான் இருக்கு, ஐ இதுக்கு தான் இருக்கு. கவுண்ட்ங்கிறது எத்தனை 100க்கு கீழே நம்பர்ஸ் வருதோ அது கவுண்ட்ல விழுகும். எத்தனை ஐ எத்தனை தடவை இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதோ அது ஐல விழுகும். இதை நான் பார்த்தோடய கண்டுபிடிச்சிட்டேன். இது எப்படி நம்ம பார்த்தோடய கண்டுபிடிக்கிறது? பிராக்டிஸ். சரியா? அதுக்கு தான் பிராக்டிஸ் வேணுங்கிறது. இப்ப நான் இன்னைக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்ல ஒரு கொஸ்டினை முடிச்சிட்டேன் தானே, இன்னொரு கொஸ்டின் நாளைக்கு நான் முடிப்பேன். இதே மாதிரி நாளைக்கு கொஞ்சம் குயிக்கா முடிக்க பார்ப்பேன்.
அதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப குயிக்கா முடிக்க பார்ப்பேன். அதுக்கப்புறம் சிம்பிளா முடிச்சுக்கிட்டே போவேன் நானு. அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். சோ அந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணாத டைம்ல ஏன் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்ல அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அப்போ நீங்க வந்து விளங்கிக்குவீங்க ஈஸியாவே. நான் இது ஃபர்ஸ்ட் டைம்னால தான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன். 2வது டைம் நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். சிம்பிளா சொல்லிட்டு போயிடும். இது இதுக்கு தான் அப்படின்ட்டு. அப்ப நீங்க டக்குன்னு புரியுங்க. அப்ப என்ன வேணும் இந்த இடத்துல? பிராக்டிஸ் வேணும். முதலாவது கேள்வி செய்யும்போது கஷ்டமா தான் இருக்கும். இத பத்தி வொரி பண்ணிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. பட் இந்த கேள்வியை நீங்க செஞ்சு முடியும் போது அடுத்த கேள்விக்கு நீங்க ரெடி ஆகிடணும். அடுத்தடுத்த கேள்வி செஞ்சு பார்க்கணும். செஞ்ச கேள்வியே வேணாலும் மறுபடியும் செஞ்சு பாருங்க. தப்பே கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கேள்வி செய்ய செய்ய தான் பிராக்டிஸ் ஆகுவீங்க. பிராக்டிஸ் ஆக ஆக தான் எதுக்கு எது வருதுன்ட்டு சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். சோ அதனால அந்த இன்னொரு விஷயம் ஏ லெவல்ல வந்து நான் இந்த சொல்றேன் நல்லா கேட்டுங்க. ஒரு பேட்டர்னுக்குள்ள தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வெளியில இருந்து புதுசாலாம் கேள்வி கொண்டு வர மாட்டாங்க. ஒரே பேட்டர்னுக்குள்ள தான் கேள்வி வந்துகிட்டு இருக்கும். பட் அதை டிஃபரெண்ட் ஸ்டைல்ல கேட்பாங்க. டிஃபரெண்ட் ஆன்சரிங் மெத்தட்ல கேட்பாங்க. ஸோ இதைத்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சரியா ஹேண்டில் பண்ணணும். அதை ஹேண்டில் பண்ண சரியா தெரிஞ்சிருச்சுன்னா, கேள்வியை சிம்பிளா சென்று போயிடலாம். அவ்வளவுதான். சிம்பிள். பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிதானே? ஓகே. அப்ப இந்த விஷயம் ஓகே தானே? எல்லாத்துக்கும் டன்னு நினைக்கிறேன். நான் அப்ப அடுத்த விஷயத்துக்கு போறேன். அடுத்து என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு ஸ்டேட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடம். ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடம். இதைத்தான் சொல்றது வேரியபிள்ன்ட்டு. அப்ப அந்த வேரியபிள் நேம் வந்து ஈஸியா விளங்குற மாதிரி இருக்கணும். சரி, அப்ப கவுண்ட்ங்கிறத நேம நான் பார்த்தோடய சொல்லிட்டேன். கவுண்ட் பண்ணுது. 100க்கு கீழே எத்தனை இருக்குங்கிறத கவுண்ட் பண்ண போகுது அப்படின்னு நான் சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அந்த நேம், அந்த வேரியபிள் நேம் வந்து ரிலவெண்டா இருக்கணும். அது அதோட பர்பஸ்க்கு ரிலவெண்டா இருக்கணும். அது எதுக்கு உருவாக்குறோங்கிறதுக்கு நேமுக்கு வந்து பொருந்துற மாதிரி இருக்கும். அப்ப ஐங்கிறது எது சும்மா கொடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எப்பயுமே ஒரு ப்ரோக்ராமிங்குள்ள எத்தனை தடவை ரன் ஆகுங்கிறத பாக்குறதுக்காக தான் ஐங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன், இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதே கதை தான். நீங்க நிறைய ப்ரோக்ராமிங் கொஸ்டின் செஞ்சு பார்த்திருந்தீங்கன்னா ஐங்கிறது எல்லாத்துக்குமே இதுக்கு தான் வச்சிருப்பாங்க. எத்தனை தடவை ப்ரோக்ராம் ரன் ஆகுறதுங்க பாக்குறதுக்கு மட்டுமே வச்சிருப்பாங்க. சிம்பிள். இவ்வளவே தான். சரியா? அப்ப கவுண்ட் ஈக்குவல் ஜீரோன்னு வச்சிட்டோம், ஐ ஈக்குவல் ஜீரோன்னு வச்சிட்டோம். இதை எதுக்கு ஜீரோன்னு வச்சோம் சொல்றேன். சரிதானே? நான் இதை அழிச்சிருங்க. ஓகே. அப்ப இந்த இடத்துல 3 விஷயம் டன். ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறோம். சாரி, ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து இன்புட் வாங்குறோம். என்னங்கிற இன்புட். அப்புறம் வந்து வேரியபிள் அசைன் பண்ணி வைக்கிறோம். இதை ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நான் இந்த ப்ரோக்ராமை சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இன்புட் பண்ண போறோம். அடுத்து வந்து முதலாவது நம்பரை இன்புட் பண்ணுவோம். 1 10 இது 90ன்ட்டு இன்புட் பண்ணுறோம். சரியா? இன்புட் பண்ணி முடிய நம்ம செக் பண்ணுவோம். இது 90ஓட சரி 100 விட பெருசா சின்னதா? ஓகே, சின்னது. சின்னதுன்னா நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அத. அப்ப 90 ஓகே டன். ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு தடவை ரன் ஆயிருச்சு இந்த ப்ரோகிராம். அடுத்து இன்னொரு நம்பர் நான் 5 நம்பர்ல ஒரு நம்பர் முடிஞ்சுச்சு. அப்ப 2வது நம்பர் இப்ப. அப்ப 80. மறுபடியும் பிரிண்ட் ஆகும். ஓகே, 80 பிரிண்ட் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா 80 சின்னது தானே? அப்ப பிரிண்ட் ஆகும். இப்ப மறுபடியும் இது வந்து 4வதுக்கு போயிடுச்சு. இது வந்து 3வது. இப்ப 3வது டேர்ம்ல நம்ம பார்க்கும்போது என்ன செய்வோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது 3வது தடவை ரன் ஆகுது இப்ப. ஃபர்ஸ்ட் தடவை வந்து முடிஞ்சு, 2வது தடவை முடிஞ்சு, இப்ப 3வது தடவை ரன் ஆகுது. அப்ப சரி. ஆமா. சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து இதை இப்படி வைப்போம். நம்ம உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் விஷயம். இதை கொஞ்சம் எப்படி வைக்கிறேன். 5 நம்பர் இன்புட் பண்றோம். அதுல முதலாவது இது, 2வது இது. இந்த மீட்டிங் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். முடிஞ்சிருச்சா மறுபடியும் இதுலயே ஜாயின் ஆகும். சரிதானே? இப்ப நம்ம இதை விஷயத்தை பார்ப்போம். சரியா? ஓகே. அப்ப இந்த 90ங்கிற நம்பர் சரி. அப்ப முதலாவது நம்பர் முடிச்சு, 2வது நம்பர் முடிஞ்சு. அடுத்து வந்து 10ங்கிற ஒரு 110ன்ட்டு நான் ஒரு நம்பர் ஆட் பண்றேன். அப்ப அந்த 110ங்கிற நம்பர் வந்து 100க்கு கீழ இல்ல. அப்ப இது வந்து பிரிண்ட் ஆகாது. இத வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அப்ப நான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போறேன். 4வது நம்பருக்கு போறேன். அப்ப 4வது நம்பர் வந்து 120ன்ட்டு வைக்கிறேன். இதுவும் வராது. ஸ்கிப் ஆகிரும். அடுத்து 5வது நம்பர் வந்து 80ன்னு வைக்கிறேன். சாரி, 80 இல்ல 10ன்னு வைக்கிறேன். அப்ப 10ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சின்னது. அப்ப பிரிண்ட் ஆகும். ஓகே. அப்ப அவர் வந்து பிரிண்ட் ஆகாது. இப்ப இந்த இடத்துல நீங்க 2 விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து
ஃபர்ஸ்ட் தடவை செய்யும் போது ஓகே ஒரு நம்பர் முடிஞ்சிருச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ரெண்டாவது நம்பர் வரும்போது ரெண்டாவது நம்பர் முடிஞ்சிருச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. மூணாவது நம்பர் வரும்போது மூணாவது நம்பர் முடிஞ்சிருச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. நாலாவது நம்பர் வரும்போது அந்த மாதிரி எத்தனை தடவை ரன் ஆகுதுங்கிறது உங்களுக்கே தெரியாம உங்களோட பிரெயின் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நோட் பண்ணி பாருங்க. ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே முதலாவது நம்பர் முடிஞ்சு ரெண்டாவது நம்பர் முடிஞ்சு மூணாவது நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் ஸ்டோர் பண்ணுது. ஓகே முதலாவது நம்பர் வந்து 90க்கு கீழே அப்ப இது கவுண்ட்டுக்குள்ள வரும். அடுத்து 80க்கு கீழே அப்ப இதுவும் பிரிண்ட் ஆகும். அடுத்த ரெண்டும் பிரிண்ட் ஆகாது. அஞ்சாவது நம்பர் பிரிண்ட் ஆகும். அப்ப ரெண்டு விஷயத்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு. ஒண்ணு முதலாவது விஷயம் எத்தனாவது ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ரெண்டாவது எத்தனை ட்ரூவா அதாவது 100க்கு கீழே ரன் ஆகியிருக்கு, 100க்கு கீழே எத்தனை நம்பர் இருக்குன்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்ப இங்க ரெண்டு வேரியபிள் கிரியேட் ஆகுது. அப்ப முதலாவது கவுண்ட்ன்ட்டு ஒரு வேரியண்ட்டை 100க்கு கீழே இருக்கிறதெல்லாம் எத்தனைங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஐங்கிற வேரியண்ட்டை ஐங்கிற வேரியபிளை எத்தனாவது ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப சொல்லுங்க இந்த கன்செப்ட் விளங்குனுச்சா? எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். விளங்காட்டி சொல்லுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். டன்னா இந்த விஷயம் விளங்குனுச்சா? ஓகே ஒருத்தருக்கு விளங்கிருச்சு. மத்தவங்க எல்லாரும் மெசேஜ் எல்லாத்துக்கும் மெசேஜ் இருக்கு. ஓகே அடுத்த 2 பேர் மெசேஜ். ஓகே டன். மத்தவங்களுக்கெல்லாம் விளங்காட்டி யோசிக்காம விளங்காலன்னு சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நான் எனக்கு வேணா உங்களுக்கு விளங்கப்படுத்துறது தான். ஸோ சொல்லுங்க. விளங்காதவங்க யோசிக்க வேற. டன்னு போடுது. 2 பேர் போட்டீங்க மெசேஜ். மத்தவங்க 2 பேரும் எனக்கு மெசேஜ் வேணும். மெசேஜ் போட்டாதான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகலாம். இல்லாட்டி உங்களுக்கு விளங்காட்டி நான் அந்த விஷயத்த நான் சொல்ல முடியாது. ஏன்னா இது கண்டினியூஸா போற ஒரு விஷயம். ஒண்ணு முடியதான் இன்னொன்னு. அப்ப முதலாவது விஷயம் விளங்கல அப்படின்னா உங்களுக்கு அடுத்த விஷயம் விளங்காது. சொல்லுங்க எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. விளங்கிருச்சா? இன்னொரு தடவை சொல்லுங்க சார். ஓகே ஒருத்தவங்களுக்கு விளங்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே மத்தவங்க யாரு? எல்லாரும் எனக்கு மெசேஜ் போடுங்க. என்னாச்சு? ஐ திங்க் கவரேஜ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த விஷயத்தை. சரியா? காணும் காமிச்சிங்க. நான் அது எல்லாத்தையுமே டெலீட் பண்றேன். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன். இந்த ப்ரோக்ராமில் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி தானே? ப்ரோக்ராமில் தானே பிரச்சனை. ஸோ நான் ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன். சரி. இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை இன்புட் பண்ணணும். 5ங்கிற ஒரு நம்பரை இன்புட் பண்றேன். ஓகே. அடுத்து 5 நம்பரை இன்புட் பண்ண போறோம். நம்ம எத்தனை நம்பர் என்ன நம்பர் ஃபர்ஸ்ட் இன்புட் பண்றோமோ அத்தனை நம்பரை நம்ம அடுத்தடுத்த இன்புட் பண்ண போறோம். ஸோ 5ங்கிறத இன்புட் பண்ணிட்டேன்னா 5 நம்பரை இன்புட் பண்ண போறேன் அடுத்து. சரியா? அதாவது 10 இன்புட் பண்ணேன்னா 10 நம்பர் அடுத்தடுத்த இன்புட் பண்ண போறேன். சரிதானே? அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன் மட்டும் பாத்தீங்கன்னா 100ன்ட்டு ஒரு நம்பர் ஆட் பண்றேன். அடுத்து ஒரு நம்பர் ஆட் பண்றேன். 200ன்ட்டு ஒரு நம்பர் ஆட் பண்றேன். அடுத்து ஒரு நம்பர் ஆட் பண்றேன். 300ன்ட்டு ஒரு நம்பர் ஆட் பண்றேன். 400ன்னு ஒரு நம்பர் ஆட் பண்றேன். 10ன்னு ஒரு நம்பர் ஆட் பண்றேன். கான்செப்ட் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி தானே? அப்ப இது 90 90 வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 90 வைக்கிறேன். 190ல 90. இந்த நம்பர் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த 5 நம்பர் தான் ஆட் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பரோட ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது ஓகே ஃபர்ஸ்ட் நம்பர் தானே இது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் பண்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் நம்பர் முடிஞ்சிருச்சு. அப்ப 100க்கு கீழே இது. அப்ப இது வந்து என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். Done. அடுத்து 200. அது 100 விட பெருசு. ரெண்டாவது நம்பரை நான் இன்க்ளூட் பண்றேன். அது 100 விட பெருசு. அப்படி 100 விட அது பெருசு அப்படின்னா நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அந்த 100 விட பெருசுங்கிறத அப்படியே வச்சுட்டு நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இது 100 விட பெருசு தானே. அப்ப ரெண்டாவது நம்பர் நான் இன்புட் பண்ணியிருக்கேன் 100 விட பெருசு. ஸோ அதனால நான் அதை என்ன செய்யல அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நோட் பண்ணல. ஏன் நோட் பண்ணல நான் அதை? ஏன்னா 100 விட பெருசு தானே. நமக்கு தேவை 100 விட சின்னது தான். 100லும் குறைந்த நிறைவெண்களை வெளியீடு செய்யுது. அப்ப 100 விட குறைஞ்சதை தான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்யறேன்னா இதை ஸ்கிப் பண்றேன். ஓகே டன். அடுத்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா 300. 300 வந்து மூணாவது நம்பர். மூணாவது நம்பர் இன்புட் பண்ணும்போது அதே கன்செப்ட் தான். சின்னதுல பெருசு. அதனால இதை நான் நோட் பண்ணல. அடுத்து நாலாவது நம்பர். நாலாவது நம்பரும் அதே கதை தான். 100 விட பெருசு. அதனால அதையும் நான் நோட் பண்ணல.
பத் 4வது நம்பரை ஆட் பண்ண அப்ப 5வது நம்பரை ஆட் பண்ணும்போது 10 100 விட சின்னது. அப்ப நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். அப்ப நம்மளோட பிரெயின் இதை எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த நோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. முதலாவது விஷயம் எத்தனாவது நம்பருங்கிறது, எத்தனாவது நம்பரை நம்ம இன்புட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கலர் பென் கலரை மாத்துறேன். எத்தனாவது நம்பருங்கிறது என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்குது. எத்தனாவது நம்பரை நம்ம இப்ப இன்புட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு நோட் பண்ணுது, எத்தனை நம்பர் எந்தெந்த நம்பர், அதாவது கவுண்ட், அதாவது 100 விட குறைஞ்சிருக்குங்கிறத நோட் பண்ணுது. அப்ப முதலாவதும் 5வதும் அப்ப ரெண்டு நம்பர் வந்திருக்கு. அப்ப இங்க ரெண்டு விஷயத்த நம்மளோட பிரெயின் நோட் பண்ணுது. முதலாவது எத்தனை தடவை எத்தனாவது நம்பர் இப்ப போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது எந்த எத்தனை நம்பர் கவுண்ட், அதாவது 100 விட குறைஞ்சிருக்குது. ரெண்டு விஷயத்த நோட் பண்ணுது. இதைத்தான் இங்க நம்ம வேரியபிளா கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப சொல்லுங்க, கான்செப்ட் எல்லாம் முடிச்சா விளங்காட்டி சொல்லுங்க, நான் மறுபடியும் வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, விளங்கிடுச்சு. ஓகே, அப்ப நான் பதிலே இது பண்ணி. ஸோ இப்போ நான் கன்செப்டை வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாலஜியா நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு ப்ரோக்ராம், இந்த ஃப்ளோ சார்ட் எதுவுமே சொல்லாமல் நான் டிரெக்டாக சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இதே கன்செப்ட் தான் இங்கேயும். பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்போ ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் நோட் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன விஷயங்கள் வரப்போகுதுன்னு நீங்கள் சிம்பிளாக நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட பிரெயின் எப்படி யோசிக்குதுன்னு யோசிச்சாலே போதும். இந்த ப்ரோக்ராமிங், இந்த கம்ப்யூட்டருங்கிறதெல்லாம் பெரிய ஒரு புதுசாக கண்டுபிடிச்ச விஷயம்லாம் கிடையாது. நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனை பொறுத்து தான் இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது. நம்மளோட பாடி பார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ அது மாதிரி தான் கம்ப்யூட்டரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட பிரெயின் தான் கம்ப்யூட்டர்ல இருக்க சிபியு, அதாவது ப்ரொசஸர். நம்மளோட கண் தான் வெப் கேமரா. நம்மளோட ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மளோட வாய் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட ஹியூமன் பாடியை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இதை ப்ரோக்ராமிங் இதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராமிங் ஒர்க் ஆகுது. நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த ப்ரோக்ராமுமே ரன் ஆகுது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளோ சார்ட்டுமே இருக்கு. சிம்பிள். நீங்க உங்க பிரெயின் எப்படி யோசிக்குதுன்னு யோசிச்சாலே போதும், இங்க நீங்க ஆன்சர் எழுதிடலாம். சரிதானே? ஓகே, அப்ப இது வரைக்கும் ஓகே. இது வரைக்கும் டன். ஏன் இதை சைவர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சைவர்ல தான் இருக்கும். சரியா? அதனால சைவர்ல கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் ப்ரோக்ராமை பொறுத்து அது மாறும். பட் இங்கே சைவர்ல தான் இருக்காங்க. ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம இன்புட் எதுவுமே பண்ணல. அப்ப இன்புட் ஜீரோ. அப்போ முதலாவது நம்பரை நம்ம ஆட் பண்ணல. அப்படி ஆட் பண்ணல அப்படின்னா ஜீரோல தானே நிக்குதுன்னு அர்த்தம். அப்ப கவுண்ட்டுமே நம்ம அந்த டைம்ல எதுவுமே வந்திருக்காது. அப்ப அதுவுமே ஜீரோல தானே இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல சொன்னேன். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நான் சொல்லியிருக்கேன். சரிதானே? ஓகே, அப்ப இந்த கான்செப்ட் முடிஞ்சு. இப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். ஓகே, இப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். எக்ஸை உள்ளீடு செய்க. அது என்ன எக்ஸை உள்ளீடு செய்க? ஓகே, எக்ஸ்னா பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த எக்ஸுங்கிறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த என்கிற செட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டேட்டா, அதாவது நம்பர் தொடர் இருக்கு பாத்தீங்களா, அந்த தொடர்ல ஒவ்வொரு நம்பரையும் எக்ஸா கருதுறாங்க. இப்ப நான் 90 100 110ன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த நம்பரை ஆட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இது ஒரு எக்ஸ். சாரி, இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ். அப்ப ஒவ்வொரு டைம் நம்ம நம்பரை ஆட் பண்ணும்போது அந்த நம்பரை எக்ஸா என்ன செய்யுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கருத்துல வச்சுக்குது. எக்ஸ் தான் இது அப்படின்ட்டு. அப்ப நம்ம 90 கால் பண்ண மாட்டோம். எக்ஸா கால் பண்ணோம்னா அந்த இடத்துல 90 வருவாரு. ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் 90 தான் ஆட் பண்ணிருக்கோம். அப்ப 90 வரும். ரெண்டாவது டைம் எக்ஸா கால் பண்ணீங்க அப்படின்னா 100 வருவாரு. ஏன்னா ரெண்டாவது டைம் நம்ம 100 தானே இன்புட் பண்றோம். அப்ப அவர் தான் வருவாரு. அப்ப இவ்வளவு தான் கன்செப்ட். அப்ப மூணாவது டைம்